வெல்கம் டு பிங்க் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பெப்பர் சிக்கன் செய்ய போகிறோம். வாங்க பெப்பர் சிக்கன் எவ்வளோ ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆலை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ ஈஸியான பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பெப்பர் சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு சட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் காயட்டும். ஒரு ஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சிருச்சு. அரை ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை, ஆனியன், பொடியாக கட் பண்ண 2 ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் நல்லா வதங்கிருக்கு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணலாம். ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி ஆட் பண்ணலாம். 2 தக்காளி ஆட் பண்ணுறேன் கட் பண்ணி. மஞ்சள் தூள், உப்பு ஆட் பண்ணுறேன். கல்லுப்பு, தக்காளி வதங்கணும். தட்டு போட்டு மூடி வைக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. சிக்கன் ஆட் பண்ணலாம். $750 கிராம் சிக்கன். சிக்கன் நல்லா வதங்கட்டும். கறி வதங்கிடுச்சு. ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணலாம். 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். கரம் மசாலா 1/4 ஸ்பூன். தனியாத்தூள் 1.5 ஸ்பூன். மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றலாம். 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. தண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கன் வேகட்டும். தட்டு போட்டு மூடிடலாம். 1 ஸ்பூன் சீரகம், மிளகு, 3 ஸ்பூன் மிளகு. இதை அம்மியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம்.
உங்களுக்கும் டைம் கிடைச்சா இந்த மாதிரி அம்மிலெல்லாம் அரைச்சி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். மிளகு சீரகம் அரைச்சாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இதை சிக்கனில் ஆட் பண்ணலாம். கறி வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்ச மிளகு சீரகத்தை ஆட் பண்ணலாம். 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம சிக்கன் ரெடி ஆகிடும். கொத்தமல்லி ஆட் பண்ணலாம். பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணலாம். பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதே அளவுகளோடு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் நம்ம பிங்க் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.